வணக்கம். இந்த வீடியோவில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷேடிங் பென்சில் இல்லாமல் கிளாஸ் மார்க்கிங்னு ஒரு சில பென்சில் இருக்குங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கடைகளில் 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். வேறு வேறு பிராண்ட் இருக்குது. எந்த பிராண்ட் வாங்கினாலுமே இதோட குவாலிட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வேக்ஸ் டைப்பில் இருக்குங்க. இந்த பென்சிலோட மெயின் பர்பஸ் வந்து கிளாஸ் மேலே ட்ரா பண்ணுறதுக்கு. இதை எடுத்து நான் ஏன் போர்ட்ரேட் ட்ரை பண்ணேன்னா, இதில் எக்ஸ்ட்ரீம் டார்க் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இது நீங்கள் மற்ற பென்சில் ஒரு 6B 8Bன்னு எடுத்துகிட்டு வரப்போ ஹேண்ட் ப்ரெஷர் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த ஹெவி டார்க் கொண்டு வரதுக்கு. பட் இந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் டைப்பில் இருக்கிறனால கொஞ்சமாக நீங்கள் ஹேண்ட் ப்ரெஷர் பண்ணாலே போதும், டார்க் ரொம்ப குயிக்காக ஏறிடும். இன்னொன்று, இந்த டார்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட பிக்சர் வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்குங்க. அது அது எப்படின்றது இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை முன்னாடி பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்த பென்சில் போர்ட்ரேட்டுக்கும் இந்த பென்சில் யூஸ் பண்ணதுக்கும். ஸோ இதை நான் மெயினாக வச்சிருக்கிறது அந்த ஹெவி டார்க் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் மெயினாக மார்க் பண்ணி அந்த ஓவரால் டார்க் வேல்யூவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது டார்க் லைன் அந்த லைட் அண்ட் ஷேடோ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம நார்மல் ஆர்டினரி பென்சில் அந்த 6B 8B நார்மல் பென்சில் வச்சுருப்போம், அதை வச்சு சின்ன சின்ன ஷேடோலாம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வேணும்னா பிளெண்டிங் ஸ்டெம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுன்னே நான் ஒரு சில வேற மற்ற சேனல்ல இருக்கிற டுட்டோரியல்லாம் பார்த்தேன். அதை பார்க்கவும் தான் தெரிஞ்சது அவங்க 8B பென்சில் தான் யூஸ் பண்றாங்க. பட் இப்போ நான் இதுல அதாவது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றதுக்காண்டி இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு யூஸ் பண்ணேன். அந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலோட பர்பஸ் முடிஞ்சது. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் ஆர்டினரி பென்சில் தான் யூஸ் பண்றேன். இது ஒரு 6B பென்சில். இதுல எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ அந்த ஸ்மூத்தா பண்ண வேண்டிய ஷேடிங் அது எல்லாமே இதை வச்சு நம்ம நார்மலாக பண்ணிக்கலாங்க. இன்னொன்று, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும்னு. என்னோட டார்கெட் டைம் 1 ஹவரில் இந்த ஹோல் டிராயிங்கையும், அதாவது லைட் அண்ட் ஷேடோவோட டிராயிங் ப்ளஸ் லைட் அண்ட் ஷேடோ எல்லாத்தையும் வித்தின் 1 ஹவரில் முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் முடிச்சிருந்தேன். 1 ஹவர் 10 மினிட்ஸ் ஆச்சு. பட் அந்த 10 மினிட்ஸ் வந்து இடையில இந்த பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு போச்சு. மற்றபடி சக்ஸஸ்.